வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷண்முக பிரிய சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பீச் பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்குது. இது ஸ்பாஞ்சிங்க. வெளியில் இந்தமாரி பார்த்திங்கன்னா வேக்ஸில் இந்தமாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பொமக்ரனேட், கேப்சிகம், கேரட்டு, மேங்கோ எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் கூட அதே தான். கேப்சிகம் பாருங்கள், க்ரீன் கலரு, எல்லோ, ரெட் கலர்லாம் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. பனானாவும் அதேமாரி ஸ்பாஞ்சில் வேக்ஸ் பண்ணது தான். ரொம்ப நல்லாயிருக்கு. இது டைனிங் ஏரியாவில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம், அதாவது லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஃப்ளவர்ஸ் வளர்க்க முடியல, இடம் பத்தலை, என்னால் வேலைக்கு போகிறோம், இல்லை என்னால் ரெகுலராக மெயின்டைன் பண்ண முடியாதவங்க இந்தமாதிரி ஆர்டிஃபிஷியலாக வாங்கி கூட நீங்கள் உங்களோட லிவிங் ரூம் அந்தமாதிரி டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபவுண்டைன் அடிப்பைப்பு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு வித்தியாசமாக. இது ஃபவுண்டைன் பார்த்திங்கன்னா 2 பானையிலேருந்து தண்ணி வர மாதிரி. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது லைட்டு வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் லிவிங் ரூமில் ரொம்ப இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதாவது புதுசாக வீடு கட்டினாங்க அவங்களுக்கு கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுலேயே சின்ன சின்ன சைஸும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 + 1500 அந்த ப்ளஸில் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு வித்தியாசமாக. இந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன், கிஃப்டட் திங்ஸ் அந்த மாதிரி உள்ளதாங்க இருக்குது. இதில் இந்த மயில் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுமாரி ஏணி மாரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. தண்ணி வர மாதிரி காட்டேஜ் மாதிரி இருக்குது. அதை ஃபார்ம் ஹவுஸ்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் 1000, 1500. இதுவும் பார்த்திங்கன்னா சர்ச்சு மாதிரி இருக்குது. இது பெரிய ஈஃபில் டவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பாருங்க சாம்பிராணி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்மோக் மாதிரி வரும். இதுதான் அங்கேருந்து புகை மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாரி இருக்குமா. இது 1000 rupees. இது இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இந்த ஃபிஷ். இது அதாவது நம்ம இந்த பால்ஸு, கல் இந்த மாதிரி ஏதாவது அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி. லிவிங் ரூம் டெக்கரேஷன். விவேகானந்தா சிலை இருக்குது. அதுக்கப்புறம் புத்தா சிலைலாம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா. ஏற்கனவே வேறு ஒரு ஷாப்பிங்கில் உங்களுக்கு ரெட் கலர் பூல் காட்டினேன். இது ப்ரௌன் கலர் அப்படியே உட்டன் ஷேட்லேயே இருக்குது. இந்த கலர்லேயே ஷேடில். அடுத்தது ஹார்ஸு, அப்புறம் கோல்டன் ஃபிஷ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷனில் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லிவிங் ரூமே பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். யாருக்காவது கிஃப்டாக நம்ம கொடுக்கறனாலும் இந்த மாதிரி வித்தியாசமான கிஃப்டாக தரலாம். பாருங்கள், அந்த வேக்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த பிளேட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. லாஃபிங் புத்தா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. விதவிதமான லாஃபிங் புத்தா. இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த கீழே பார்த்திங்கன்னா இந்த 3rd ஃப்ளோரில் எல்லாமே இன்டீரியர் டெக்கரேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இயரிங்ஸ், பேங்கிள்ஸ்லாம் காட்டினேன். அது இன்னொரு செக்ஷனில் அதுலேயே இருக்குது அதே ஃப்ளோரில். மியூசிக்கல் விண்ட் அந்த மாதிரி உட்காருப்பாங்க. அதில் பிங்க் கலர் நல்லாயிருக்கு. இது கிட்ஸ் ரூமுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த க்ரீன் கலரும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு அதுவும் பார்க்க. பேர்ட்ஸ் மாரி இருக்குது. இது மல்டி கலரில் இருக்குது. இதுவும் கிட்ஸ் ரூம் ரொம்ப நல்லாயிருக்கும். கீ செயின்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமானது. ஸ்டேஷ்னரி ஐட்டமும் இந்த 3rd ஃப்ளோர்லேயே இருக்குங்க. இந்த பெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா இருக்குல்ல அது. மேலே பார்த்திங்கன்னா மாடம் மாதிரி வச்சு அதை மாதிரி இந்த பில்டிங் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அது அதுலேயும் 2 ஸ்டாச்சு இருக்குது. கப்புள் ஸ்டாச்சு இருக்குது. அதில் ரொம்ப நல்லாயிருக்கு வித்தியாசமாக. இங்கே இருக்கிற ஸ்டாச்சுலாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஸ்டாச்சுஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி.
இந்த பவுல் பார்த்திங்கன்னா வேக்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் சொன்னால அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது டைனிங் டேபிளாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஏன்னா ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் நம்ம சாப்பிடுவோம் அது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கப்பிள். இந்த வந்து விளையாடுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த மாதிரிலாம் சொல்லணும் இல்லைங்களா, ஃபுட்பாலு, டென்னிஸு அந்த மாதிரி உள்ளது, பேட்மிண்டன் அந்த மாதிரி ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஸ்போர்ட்ஸில் யாராக இருக்காங்க அப்படின்னா பர்த்டே கிஃப்டாக கூட இது மாதிரி கொடுக்கலாம். புத்தர் சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கலர்ஸாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர், மெரூன் கலர்ஸில் டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா வுட்டன், இது ஃபுல்லாக வுட்டில் செஞ்ச டெடிபேர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டு, ஷிப்பு அதெல்லாம் வுட்டில் செஞ்ச மாதிரிலாம் இருக்குது, நிறையா வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாட்டிலுக்குள்ளே இந்த மாதிரி பீட்ஸ்லாம் போட்டு ஒரு ரோஸ் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு இதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக. இந்த பப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த, அழகாக போன் வச்சுட்டு வெல்கம் சொல்லுது. கிட்டக்க போய் பார்த்தா தான் இது வந்து ஸ்டாச்சுன்னு தெரியும். எட்டக்கன்னு பார்த்தா அப்படியே ரியலிஸ்டிக்காக ஒரு பப்பி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஒரு பப்பியே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே ஏகப்பட்ட பப்பீஸ் இருக்குது. இங்கே நல்லா லாஃபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு இது. புத்தர் சிலையும் நிறையா வச்சுருக்காங்க, அந்த மாதிரி கோல்டன் கலர், சில்வர் கலர்ன்ட்டு. எலிஃபேண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது இந்த இடமே. இந்த ஃப்ளோர் இதில் இந்த மட்டும் இந்த செல்ஃபை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமலு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவதை, சோல்ஜர் மேன், அதாவது சண்டைக்கு போகிற மாதிரி வார் மேன்லாம் வச்சுருக்காங்க. குதிரையில் போகிற மாதிரியும் போர் புரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் யாராவது ஆசைப்பட்டால் கூட நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது. மேலே இருக்கிறது வந்து கேண்டில் ஸ்டாண்ட், அதுவும் வித்தியாசமான ஒரு கலர், பிராஸ் கலரில் வச்சுருக்காங்க. மேலே அதுவும் பக்கத்தில் தேவதை தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொம்மைகள், அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இது ரொம்ப பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி கூட கிஃப்ட் கொடுக்கலாம். அழகாக இருக்குது. இந்த கொடையும் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் குட்டீஸ், அதாவது பப்பீஸ் நிறையா இருக்குது. எக்கச்சக்கமான பப்பீஸ் விதவிதமாக வச்சுருக்காங்க. இந்த பொம்மை பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து டபரா வாசிக்கிற மாதிரி, அதாவது இதோட பேர் எனக்கு கரெக்டாக இப்போ தெரியல, பட் நல்லா இருக்குது பாருங்கள். பின்னாடி இருக்கிறது ஒரு பொம்மை வந்து இந்த புத்தா பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள். சைனீஸ் பொம்மை வாயை வந்து ஒன்று மூடிட்டு காதை பொத்திக்கிற மாதிரியும் கண்ணை மூடிக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயே சின்ன பொம்மை இருக்குது. இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ்லேயும் மிரர்லேயும் செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ஷோகேஸ் பீஸ், இது வெளியில் வைக்க முடியாது, டஸ்ட் ஆகிடும். ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்கன்ட்டு. இது வந்து கிறிஸ்டல் அந்த மாதிரி பண்ணாதான். இந்த கிளாஸ் பாட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர் பார்த்திங்கன்னா ஆலிவ், அந்த க்ரீனும் அந்த பிங்கிஷ், அதாவது நல்லா இருக்குது இந்த கிளாஸ் பவுல். அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் ரொம்ப பிடிக்கும், வீட்டு அலங்காரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அந்த குழுவை, அதாவது பாட்டிலுக்குள்ளே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டிசைனாக. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வித்தியாசமான கிஃப்டாக இருக்குது. இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். இதுவும் பாருங்கள், அதுக்குள்ளே வந்து சன்ஃப்ளவர் மாரி இருக்குது, ஆனால் ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இந்தமாரி சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா துப்பாக்கி. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை, கிணறுலேருந்து சோற்று கற்றாழை இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, வித்தியாசமாக. அது ஸ்ட்ரீட் லேம்ப்பு லைட் எரியிற மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிரர்க்குள்ளே கிளாஸில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாக்ஸ், இது ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே சின்ன பவுட்ரு போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் லைட் எரியிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.
பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி கலர் கலராக கொடுக்கலாம், நல்லாயிருக்கு. இது எல்லாமே லைட் எரியிற மாதிரி உள்ளது தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க, மிரர் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன ஜாடி அதுக்குள்ளே வச்ச மாதிரி நல்லாயிருக்கு. சின்ன சின்னதாக அந்த மாதிரி டெடி பேர்லாம் இருக்குது ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெட்டிங் கிஃப்டாக கொடுக்கலாம் அது. அடுத்தது இந்தமாரி பொம்மை ரொம்ப நல்லாயிருக்கு, லைட் எரியிற மாதிரி இருக்குது இந்த பொம்மை. ப்ளூ கலருக்கு எல்லோ கலரில் இருக்குது. இந்த மயில் தோகை விரிச்சிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயும் பாருங்கள், அதுவும் மயில் தான். ரொம்ப அழகழகான மயில் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் இருக்கிறதெல்லாம். கொஞ்சம் வித்தியாசமான கிஃப்டாக கொடுக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி இந்த டெடி பேர் அதுன்னு கொடுக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த முதல்ல உங்களுக்கு காட்டையில் சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் அதே மாதிரி இது வேறு இதில் வேறு ஷேப்பில் உள்ள பாக்ஸ் எல்லாம் டின்னு. இங்கே சின்ன சின்ன சேர் இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக்கில் எல்லாம் கிட்ஸ் ரூம் கொடுக்கலாம் கிஃப்டாக. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வச்சுருக்காங்க பாருங்கள், எப்படி குறைக்கலான்னு சொல்லிட்டு டாய்ஸை. இது பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நாரால், தேங்காய் நாரில் செஞ்சது. அதில் ஒரு பட்டி இருக்குது பாருங்கள், அழகாக க்யூட்டாக. குழந்தை ரூமில் நம்ம ஏதாவது டெக்கரேட் பண்ணால் அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம். இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி போகிறாங்க பசங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கிஃப்டெல்லாம் நம்ம அதுக்கு ஃபேரி டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டோரிஸ்க்கு தகுந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக் போர்டில் இந்த மாதிரி ஃப்ரேம் எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம். அது இந்தமாரி விசஸில் மிரரில் எழுதினதும் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் நம்ம இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்டை கொடுத்துருக்கோம். இன்னும் வித்தியாசமான கிஃப்ட்டும் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி உள்ளது தான். அது பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் அந்த மாதிரி உள்ளது, ஜிராஃபி, ஹார்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. வீட்டில் லிவிங் ரூமை கொஞ்சம் அலங்காரமாக அப்படின்னா அதுமாரி வச்சுக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்தமாரி மேஜிக் கப் இது. இல்லை ஹாட் வாட்டர் ஊற்றுனா நம்ம என்ன ஃபோட்டோவில் இது பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோட்டோவில் நமக்கு தெரியும். இது ஃபுல்லாக மக்ஸு தான். பர்த்டே விஷஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி உள்ள மக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டார்ஸ் உள்ளதாக இருக்குது. இது 3rd ஃப்ளோரில் இருக்குது. இந்த கிளாக்கை பார்த்தாலே எனக்கு அந்த வடிவல் ஜோக்கு தான் ஞாபகம் வரும். பட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கிளாக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 23,273 rupees. இந்த மிரர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம், இல்லை யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறோன்னா இது பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ணோம்னா லிவிங் ரூமோட அப்படியே லைஃப் ஸ்டைல் அப்படியே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. நான் செலக்டிவாக தான் இன்றைக்கி ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் இந்தமாரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. அதுமாரி ரப்பர் மாதிரி இருக்குது. இந்த திராட்சையை டச் பண்ணி பார்த்தா நான் ரொம்ப இயற்கையாக அப்படியே கிட்டே பார்த்தா அப்படியே இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய திராட்சை பாருங்கள், அது ஃபுல்லாக ஹேங் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பைனாப்பிள் முதல்ல உங்களுக்கு காட்டினேன், அதை மாதிரி இது ஸ்பாஞ்சில் வேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசப்ஷன்ஸ்க்கு கிஃப்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் நம்ம கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. இது பர்த்டேக்கும் சரி ரிசப்ஷனுக்கும். இது ப்ளூ கலரு, ஆஃப் ஒயிட் கலர்லையும் இருக்குது. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பேன். பார்ட் 2 பேங்கிள்ஸு, ஹேண்ட்பேக்கு, பார்ட் 3 கிச்சன் அக்சசரிஸ் காட்டியாச்சு. இது பார்ட் 4 இன்டீரியர் டெக்கரேஷன் ஷோகேஸ் பீசஸ் காட்டியாச்சு. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க, பார்ட் 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பாருங்கள். இது கொஞ்சம் லெங்க்த்தான வீடியோவாக இருக்கிறதுனால 4 போர்ஷனாக பிரித்து இந்த மாதிரி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.